Hi guys, welcome to Full Play. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா STK4191 இந்த ஐசி பற்றி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போர்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் தரலாம்னு உங்களுக்கு நான் சொல்கிறப்போ STK4191 இந்த ஐசிக்கு வந்து நம்ம 24024 டிரான்ஸ்ஃபார்மர் செலக்ட் பண்ணோம்னா டுவல் பவர் சப்ளை நம்ம அதை எடுக்கும்போது நமக்கு 32032 இந்த வோல்டேஜ் நமக்கு அவுட்புட்டாக வரும். இந்த ஐசிக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 30 வோல்ட்டிலேருந்து தாராளமாக 35 வோல்ட் வரைக்கும் தாராளமாக தரலாம், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆம்பியர் இந்த ஐசிக்கு நம்ம தரலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 24024 இந்த டிரான்ஸ்ஃபார்மரை செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரே போதுமானது. சப்போஸ் உங்கள்கிட்ட 24024 டிரான்ஸ்ஃபார்மர் இல்லைனா 20020 இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அந்த டைமில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூட போடலாம். ஆனால் பட் நீங்கள் அதுக்கு 6 ஆம்பியர் மேலே இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் மேக்ஸிமம் ஒரு 10 ஆம்பியர் இருந்தாலே போதிக்கும். ஆடியோ நமக்கு அட்டகாசமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் இதுக்கு மேக்ஸிமம் இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நம்ம 24024 இந்த சப்ளை கொடுத்தாலே நமக்கு ஆடியோ கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 24024 வந்து நீங்கள் ரெக்டிஃபையர் போட்டு எடுக்கும்போது வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஐசி வந்து ஓப்பன் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியது கிடையாது. எதனால் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வர வோல்டேஜ் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ 24024 வந்து நம்ம ரெக்டிஃபையர் போடும்போது 30 வோல்ட்டுக்கு அபோவ் வரும் நமக்கு. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரு பொறுத்து வோல்டேஜ் வந்து வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் 50 வோல்ட்டில் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வந்து 100 வோல்ட் கெப்பாசிட்டர் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் கெப்பாசிட்டர் பொறுத்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து முன்ன பின்ன வரும். அதாவது 35 வோல்ட்லேருந்து 40 வோல்டேஜ் கூட வரும். அதனால் நீங்கள் வந்து ஐசி ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. மேக்ஸிமம் இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் நாம் 30 வோல்ட்டிலேருந்து 35 வோல்ட் வரைக்கும் தாராளமாக தரலாம், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் 24024 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 7 ஆம்பியர் ஆச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி பக்காவான ரிசல்ட் இருக்கும். அதிகபட்சமாக நீங்கள் 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து எந்த ஒரு அம்மிங்கும் இருக்காமல் ஆடியோ அவுட்புட் வந்து பயங்கரமாக நமக்கு கிடைக்கும். தென் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து STK4191 இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 சேனல் வந்து அவுட்புட் வரும். ஒவ்வொரு சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் நமக்கு வரும். 2 சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸாக அவுட்புட் வரும். நீங்கள் 4191 இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து சப்பு வந்து பக்கவான அவுட்புட் வரும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் சப்புக்கு கூட இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் லெஃப்ட் ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆடியோவுக்கு பக்கவான ரிசல்ட்டாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக வந்து இதுக்கு பவர் சப்ளை லைனில் எல்லாமே இந்த போர்டுலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பின்னாடி சைடு. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இப்போது இந்த போர்டில் வந்து பவர் சப்ளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாக இது போல் இருக்கிற எல்லா போர்டுலையுமே போர்டுடைய பின்னாடியே தெளிவாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பவர் லைன் சொல்கிற பார்த்தீங்கன்னா இப்போது 24024 நமக்கு பவர் சப்ளை எடுத்து கொடுக்கும்போது ப்ளஸ்ஸு மைனஸு அண்டு கிரவுண்டு வந்து இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வோல்டேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வோல்டேஜ் மைனஸ் வோல்டேஜ் அண்டு கிரவுண்டு இது மூணுமே தெளிவாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது போர்டில் பவர் போர்டு பொறுத்த வரைக்கும் தெளிவாக அவங்களே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு சில போர்டில் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, அது நாமளே பார்த்து கொடுத்துக்க வேண்டியதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருடைய இன்புட் அண்ட் அவுட்புட் இதிலே அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கருடைய அவுட்புட் வந்து நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சேனலுக்கும் அவங்க வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதில் இது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டும் அதேமாரி இது ஒரு சேனலுக்கும் தனித்தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்பீக்கர் இன்னும் வந்து அவங்க செப்பரேட்டாக 2 சேனலுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சேனலுக்கும் கொடுத்துருக்காங்க, அதே போல் இங்கே ஒரு சேனலுக்கும் கொடுத்துருக்காங்க. இதுபோல் நம்ம ஸ்பீக்கர் வந்து தனித்தனியாக இன்புட் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். அடுத்ததாக வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா STK யூஸ் பண்ணுறதால அவங்களுடைய ஒரு சேனல் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நமக்கு வந்து வருது என்னுடைய இன்னொரு சேனலில். அந்த சேனல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சேனலோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எதனால் ஒரு சேனல் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போம். ஸ்பீக்கர் வந்து பொதுவாக ப்ராப்ளமாக இருந்தால் அதுபோல் ஒரு சேனலை வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஒரு சேனல் மட்டும் ஒர்க் ஆகும். தென் இதில் வந்து ஃபியூஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபியூஸ் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா
ஸ்பீக்கரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் நடந்தாலோ அல்லது பவர் சப்ளைவில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் நடந்தாலோ இதில் இருக்கிற ஃபியூஸ் வந்து நமக்கு ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு சேனல் மட்டும் ஓடாமல் நின்றோம். ஆனால் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். பட் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஐசி வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். அது எதனால் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர் வந்து ஏதாவது அதில் இருக்கிற காயில்ஸ் வந்து ஓம்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பீக்கர் வந்து அதிகமான வாட்ஸ் எடுக்கும்போது ஸ்பீக்கர் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் நடந்தாலும் அதாவது ஸ்பீக்கர் இருக்கிற காயில் வந்து தீர ரேஞ்சில் போகும்போது இது போல் வந்து ஒரு சேனல் வந்து ஓப்பன் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. சம்திங் அது இல்லாமல் ஐசி ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கும். பவர் சப்ளை ஷார்ட் சர்க்யூட், அதாவது ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல எங்கேயாச்சும் லூஸான கான்டாக்ட், அதாவது ஸ்பீக்கர் வந்து சரியானபடி சால்ட்ரிங் பண்ணாமல் ஒயர் வந்து ஏதாவது வைப்ரேட் மூலிமா எடுத்திருந்தாலும் அதுபோல் ஒரு சேனல் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அட்டன் டைமில் பார்த்திங்கன்னா எஸ்டிகன் பொறுத்த வரைக்கும் 2 சேனலுமே ஓப்பன் ஆகிடும். அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரிஜினல் ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து தாக்கு பிடிக்கும். அது இல்லாமல் பொதுவாக ஸ்பீக்கர் வந்து ஐசி போட்ட பிறகு நம்ம அதே போர்டு யூஸ் பண்ணி வேறு ஐசி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது போல் போடும்போது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக 2வது டைம் போடும்போது ஐசி ஓப்பன் ஆகிடும். அது எதனால் ரீசன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம அவுட்புட் கனெக்ஷன் வர பார்த்தீங்களா, அந்த இடத்த வந்து நமக்கு ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபில்டர்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இதில் வந்து 2த்துக்கான அவுட்புட் இருக்கிற ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா மைனூட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்களா ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க 2 சேனலுக்கான கெப்பாசிட்டருமே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். இந்த கெப்பாசிட்டர் வந்து வேல்யூம் வந்து ரொம்பவே கம்மி தான். 63 வோல்ட்டு 47 மைக்ரோஃபேர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 2 கெப்பாசிட்டர் வந்து அதிகபட்சமாக ஒரு 5 ரூபா இல்லைனா 3 ரூபா தான் வரும். இந்த 2 கெப்பாசிட்டர் மாற்றிட்டு நீங்கள் ஐசி புதுசாக மாற்றி யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆடியோ வந்து பக்காவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஈச்சிங் பிளேட் வந்து ஹெவியாக போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஈச்சிங் பிளேட் வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக போட்டிருப்பாங்க. எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஹீட்டில் வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகும். ஒரு சிலர் ஆம்பிளிஃபயர் செய்வாங்க, அதில் வந்து ஹீட்டிங் வந்து ரிலீஸ் ஆக வந்து ஃபேன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எஸ்டிகே போட்டு செய்கிறதா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு டிசி ஃபேன் வைங்க. ஏர் வந்து ஹீட் வந்து குறைக்க வந்து ஃபேன் வச்சிங்கன்னா அந்த ஹீட்டிங்கில் வர ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணிவிடும். அதனால் நமக்கு வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் எஸ்டிகே ஐசி வந்து ஹீட் ஆகிறத வந்து கம்மி பண்ணோம். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே வந்து ஓவர் ஹீட் ஆகிறதால தான் நமக்கு எஸ்டிகே ஐசி வந்து ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் இதை வந்து மைனூட்டாக பார்த்துக்கங்க. எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் ஃபேன் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணிங்க. உங்களுக்கு அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் ஏதாவது இந்த போர்டில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரிஜிஸ்டர்ஸ் வந்து வால்யூம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து ரிஜிஸ்டர் மட்டும் வந்து நமக்கு ஃபுல்லாக தீஞ்சு போயிடும், பிளாக்காக மாறிடும். அதனால் ஒவ்வொரு ரெஜிஸ்டருக்கான வால்யூம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். தென் 10 இன்ச் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஆடியோ வந்து அவ்வளோ பக்காவான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஆடியோவுக்கு வந்து உங்களுக்கு பக்காவான கிளாரிட்டி வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் 24/024 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கனால் மட்டுமே உங்களுக்கு பக்காவான அவுட்புட் கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் நீங்கள் 7 ஆம்பியர் வரைக்குமே போதிகமானது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசிக்கு. அதனால் நீங்கள் தாராளமாக 7 ஆம்பியரே யூஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தபடி நம்ம என்ன மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 24/024 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து ரெக்டிஃபயர் போட்டிங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இப்போது 24/024 வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போது 20 × 1.4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு ரெக்டிஃபயர் போடும்போது எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 20 × 1.4 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 28 வோல்ட் வரும். இப்போ 28 வோல்ட் வருது இல்லையா, இந்த 28 வோல்ட் கொடுத்தோம்னா இப்போது ஐசி ஓப்பன் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது. லோடு வெளியே போகும்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆம்பிளிஃபயர் ஆன் ஆகும்போது நமக்கு ரன்னிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு சேம் வோல்டேஜ் வரும். அதாவது 24 வோல்டேஜ் சம்திங் தான் வரும். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், போதுமான டீட்டெயில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.